ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம படிக்க போறது excretory products and their elimination, right? So excretory products and their elimination அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல நம்ம டீடைலா நிறைய விஷயம் படிக்க போறோம், ரைட்? டீடைலா நிறைய விஷயம் படிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் கௌசல்யா, நித்யா and hello sir. MI2N. Hello Kanna. Hello vanakkam, good evening, namaskar. Have some coffee, have some tea. Yes. So இன்னைக்கு நம்ம excretory systemல very basic introductory chapter தான் இன்னைக்கு topic. Plus நம்ம questions solve பண்ண போறோம். சரியா? questions solve பண்ண போறோம். And we are going to talk so many things about this excretory system. Yes, human excretory system இதுல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? கொஞ்சம் டீடைலா நம்ம அதுல படிக்க போறோம். அதுல கிட்னி எப்படி இருக்கும், அதோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுல இருந்து என்னென்ன சிஸ்டம்ஸ் வெளியே வருது, நெஃப்ரான் என்ன, அதெல்லாமே கொஞ்சம் டீடைலா படிக்க போறோம். சரியா? அதனால இது வந்து ஒரு பவர் பேக் செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயம் இதில் படிக்க போகிறோம். அதனால ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட பென் எடுத்துக்கோங்க, உங்களோட நோட் புக் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. டேட் என்ன? டேட் இன்னைக்கு 13ஆம் தேதி இல்லையா? ஸோ 13/8/2025 போட்டுக்கோங்க. அண்ட் என்னது லெக்சர் நம்பர் 1, சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன். இன் திஸ் சாப்டர் வி வில் டாக் வாட்? வில் டாக் அப் டு ஹியூமன் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். Okay, so let me take. Hi Kriti, hi, welcome to this beautiful evening with a very beautiful weather and a nice hot coffee. எஸ், வெளியே வெதர் சூப்பராக இருக்குது அண்ட் உள்ளே இருக்கிற வெதரும் என்ன இருக்குது, சூப்பராக இருக்கணும்ல. ஸோ வி ஹேவ் டு ஹேவ் ஹாட் காஃபிஸ். எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, சப்போஸ் நீங்கள் காஃபி குடிப்பீங்க அப்படின்னா காஃபி எடுத்து வச்சுக்கோங்க. காஃபி குடிப்பீங்கன்னா காஃபி எடுத்து வச்சுக்கோங்க. டீ குடிப்பீங்கன்னா டீ எடுத்து வச்சுக்கோங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் எதுனாலும் உங்கள் பக்கத்தில் எடுத்து சுட குடிச்சிக்கிட்டே எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க. சரியா? ஸோ பி கம்ஃபர்டபுள் பட் பி அட்டென்டிவ். கிளியர்? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பட் பிஃபோர் தட் we have to explore the batch இல்லையா? ஸோ எக்ஸ்ப்ளோர் த பேட்ச்னா என்னது? PW ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. PW ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்க, என்னது சம்மரன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு ஜுவாலஜிக்குள்ளே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சாப்டர்ஸோட வீடியோஸ், சாப்டர்ஸோட PDF நோட்ஸ் அண்ட் சாப்டர்ஸோட DPP அது எல்லாமே அதில் அவைலபிள் இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட DPP இனி அப்லோட் ஆகலை. அது இந்த வீக்கெண்டுக்குள்ளே அப்லோட் ஆயிரும். சரியா? ரெடியாக இருக்குது. ஸோ அப்லோட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே, விச் மீன்ஸ் வித்தின் திஸ் வீக் அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஓகே, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்ன, அது பார்க்க போகிறோம். ஸோ எவல்யூஷன்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். யூரியோடெலிசம் இல்லையா? தென் யூரிகோடெலிசம் அண்ட் அமோனோடெலிசம். இதையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், எஸ், ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கிளியர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? சலோ. எவல்யூஷன் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட எவல்யூஷன் எப்படி ஆச்சு, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி லெட்ஸ் சே எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? ஆர்கன் சிஸ்டம். கரெக்டா? ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம எந்த ஃபைலம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஆஸ்கெல்மின்தஸ். கரெக்டா? ஆஸ்கெல்மின்தஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு சில பிளாட்டிஹெல்மின்தஸ், என்னது, ஒரு சில ஃபியூ பிளாட்டிஹெல்மின்தஸ்லையும் இருக்கும். கரெக்டா? ஃபியூ பிளாட்டிஹெல்மின்தஸ் வில் ஆல்சோ ஹாவ் ஆர்கன் சிஸ்டம். வெரி ஃபியூ பிளாட்டிஹெல்மின்தஸ். எந்த மாதிரி பிளாட்டிஹெல்மின்தஸ் இருக்கும் தெரியுமா? நிடேரியா, டீனோஃபோரா. எஸ், டீனோஃபோரால இருந்து பிளாட்டிஹெல்மின்தஸ் போறது
platyhelminthes போறது எப்படி இருக்கும், ஒரு சில டிஷ்யூ சிஸ்டம்ல இருக்கும். அதே மாதிரி platyhelminthesல இருந்து ascalminthus போற ஒரு சில ஆர்கானிசம் அது வந்து ரெண்டுக்கு இடையில இருக்கும்ல, அது எது இருக்கும், அதுதான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல இருக்கும். கரெக்டா, ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல இருக்கும். அப்போ few platyhelminthus and ascalminthus அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, அப்போ இங்கிருந்தே என்ன இருக்கும், இங்கிருந்து ascalminthus, then there will be annelida, annelidaக்கு அப்புறம் ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் என்னது மொலஸ்கா, ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் என்னது மொலஸ்கா, அதுக்கப்புறம் எக்கைனோடெர்மேட்டா, எக்கைனோடெர்மேட்டா, எக்கைனோடெர்மேட்டாக்கு அப்புறம் என்னது ஹெமிகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டாக்கு அப்புறம் என்னது கார்டேட்டா. ஸோ இப்படி தான் என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா, இந்த சீக்வென்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சீக்வென்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இருக்குமா, சிஸ்டம் ஆஸ் அ சிஸ்டம் இருக்காது. அப்போ எக்ஸ்கிரீஷன் நடக்கும், பட் அதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்ஸுமே இருக்காது. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட் பிஃபோர் platyhelminthus. பிஃபோர் platyhelminthus எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்லாம் கிடையாது. அதில் சென்ட்ரல் கேவிட்டி இருக்கும்ல, அதோட பாடி கேவிட்டி, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி ஒரு வாட்டர் கெனால் சிஸ்டம், அந்த சிஸ்டம் வழியாக தான் எக்ஸ்கிரீஷன் பண்ணிட்டு இருந்திருக்கு. சிம்பிள் டிஃப்யூஷன் பண்ணிட்டு அந்த வாட்டர் கெனாலோ இல்லை கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி மூலிமா எக்ஸ்கிரீட் பண்ணிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டாக் அபவுட் போரிஃபெரா, போரிஃபெரால் என்ன இருக்கும், போரிஃபெரால் லெட்ஸ் சே திஸ் இஸ் ஆஸ்டியா அண்ட் இது வந்து என்னது ஆஸ்குலம். ஸோ இது வழியா வாட்டர் கெனால் சிஸ்டம் வழியா எக்ஸ்கிரீஷன் பண்ணிட்டு இருக்கு, இது போரிஃபெரா. நிடேரியால் எப்படி இருக்கும், நிடேரியால் லெட்ஸ் சே திஸ் இஸ் த ஹைட்ரா பாடி, இது டென்டிகல்ஸ். ஓகே, ஹைட்ரா பாடினா சென்டர்ல என்ன இருக்கும், there will be gastrovascular cavity. இதுல என்ன இருக்கும், சென்டர்ல gastrovascular cavity, gastrovascular cavity. அப்பனா இது வழியா எக்ஸ்கிரீட் பண்ணும். அதே மாதிரி சேம் டீனோஃபோராலையும் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி எதுலையுமே சிஸ்டம் டெவலப் ஆகல, என்னது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் டெவலப் ஆகல. அப்போ எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது இந்த ஆர்கன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான். platyhelminthusல ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். கரெக்டா, என்ன இருக்கும், ஃப்ளேம் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், ஃப்ளேம் செல்ஸ். அதே மாதிரி ascalminthusல ரினெட் ஸ்பெல்லிங் தப்பு, ரினெட் கிளாண்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆர் H shaped cells, H shaped cells. ஓகே, H shaped cells பிரசன்ட் ஆயிருக்கும். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கப்புறம் நம்மளோடது புரோட்டோநெஃப்ரீடியா, புரோட்டோநெஃப்ரீடியா. அதுக்கப்புறம் என்னது நெஃப்ரீடியா, ஓகே, மெட்டாநெஃப்ரீடியா, மெட்டாநெஃப்ரீடியா, மெட்டாநெஃப்ரீடியா. அப்புறம் மெட்டாநெஃப்ரீடியாக்கு அப்புறம் என்ன வரும், லெட்ஸ் சே மெல்பிகியன் டிபியூல்ஸ், மெல்பிகியன் டிபியூல்ஸ் வரும். இந்த மெல்பிகியன் டிபியூல்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட நெஃப்ரான்ஸ், நெஃப்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னா இது கிட்னி, என்னது நெஃப்ரான்ஸ் சொன்னா கிட்னி டெவலப் ஆகும். ஸோ இதுதான் என்னது, இதுதான் சீக்வென்ஸ், டெவலப்மெண்ட் சீக்வென்ஸ். இதுதான் இதுதானது டெவலப்மெண்ட் சீக்வென்ஸ். என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கிற லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்ஸ். எது, நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிடையாது, செகண்ட் பேஜ்ல மேல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல கிரஸ்டேஷியன்ஸ் பிராக்கெட் போட்டிருப்பாங்க. ஓகே, கிரஸ்டேஷியன்ஸ் போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. மெட்டாநெஃப்ரீடியா, நெஃப்ரீடியா, ஃப்ளேம் செல்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதெல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பிராக்கெட்ல இருக்கு, கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதை நீங்க ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டெவலப்மெண்ட்னா இப்படிதான் என்னாச்சு, டெவலப்மெண்ட் ஆச்சு. டெவலப்மெண்ட்னா இப்படிதான் டெவலப் ஆச்சு. சரி, இந்த டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, சப்போஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம், ஓகே, இந்த டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னாச்சு, நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். ஸோ வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? எக்ஸ்கிரீஷன் என்ன, இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பத்தி படிச்சாச்சு. ஆல்ரைட், சிஸ்டம். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா, ஓகே, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நம்மளோட
ஆர்கன்ஸ் நிறைய இன்வால்வ் ஆயிருக்கும் இதில். என்னென்ன ஆர்கன்ஸ்? இங்கே நம்மளுக்கு தேவையானது இங்கே கிட்னி இருக்கும். கிட்னிலேருந்து என்ன வரும்? கிட்னிலேருந்து யூரேட்டர் வரும். யூரேட்டர்லேருந்து என்ன வரும்? யூரினரி பிளாடர் வரும். யூரினரி பிளாடர்லேருந்து என்ன வரும்? யூரேத்ரா. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்கிரீஷன் நடக்குது. ஆனால் இந்த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரின், இது என்னது? எக்ஸ்கிரீஷன் ஆஃப் யூரின். பட் யூரின் மட்டும்தான் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்டா? யூரின் மட்டும்தான் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்டா? கிடையாது. யூரின் மட்டும் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் கிடையாது. அப்போ எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட் நம்மகிட்ட இன்னும் நிறைய இருக்கா? எஸ். எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது வெறும் யூரின் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா என்ன? எக்ஸ்கிரீஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் substances or excess substances from the body. ஒன்று எக்ஸஸாக இருக்கிறது ரிமூவ் பண்ணணும், ரெண்டாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணாதான் அதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன். அதுக்கு பேர் தான் என்னது? excretion. So excretion or excretory system, இது எதுக்கு excretory system எதுக்கு helpful இருக்கு? ஒன்று excretion and ரெண்டாவது osmoregulation. What is osmoregulation? Osmoregulation அப்படின்னா என்ன? To maintain the osmotic balance. Osmotic pressures, osmotic balance maintain பண்றது தான் osmotic balance. அதுதான் osmoregulation. So excretion and osmoregulation அப்படிங்கிறது இது two important terms we need to remember. Excretion and osmoregulation. சரி, அப்போ இந்த excretion and osmoregulation நம்ம பாடியில நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நம்ம பாடியில கண்டிப்பா. இப்போ யூரியா எவ்வளோ உள்ளே இருக்கணும், எவ்வளோ இருக்கக்கூடாது, சோடியம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருக்கக்கூடாது, சோடியம் வாட்டர் பேலன்ஸ் என்ன, சால்வெண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், கிட்னியில் இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூவில் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் பிளட் என்ன பண்ணும்? பிளட் என்ன ஆகும்? பிளட் will reach where? Heart. Blood will reach what? Blood will reach heart. கரெக்டா? ஹார்ட்லேருந்து என்ன ஆகும்? பம்ப் ஆகும். எங்கே? டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. டு ஆல் பார்ட்ஸ்னா டிஷ்யூஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? டிஷ்யூஸ்க்கு எல்லா டிஷ்யூஸ்க்கும் போகும். கரெக்டா? அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? சி ஐ எம் கோயிங் இன் வெரி சீக்வென்ஷியல் மேனர். சீக்வென்ஸில் போடுறேன், அதனால தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. சரியா? சீக்வென்ஸில் போடுறேன். ஸோ எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது. அப்போ ஆஸ் அ ரிசல்ட் இந்த டிஷ்யூ என்ன பண்ணும்? டிஷ்யூ வில் ப்ரொடியூட் மெட்டாபாலிக் வேஸ்ட். ஏன்னா இதில் என்ன நடக்கும்? மெட்டாபாலிக் ப்ராசஸ் நடக்கும். கரெக்டா? டிஷ்யூஸ்குள்ள என்ன நடக்கும்? மெட்டாபாலிக் ப்ராசஸஸ் நடக்கும். அந்த மெட்டாபாலிக் ப்ராசஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மெட்டாபாலிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மெட்டாபாலிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த மெட்டாபாலிக் வேஸ்ட், இந்த மெட்டாபாலிக் வேஸ்ட் இது என்ன ஆகணும்? எக்ஸ்கிரீட் ஆகணும். கரெக்டா? அப்போ இது எங்க போகும்? இது போகும் கிட்னிக்கு. ஒன்று கிட்னிக்கு போகும். எங்க போகும்? கிட்னிக்கு போகும். கிட்னிக்கு போல அப்படின்னா இது ஒன்று கிட்னி, இன்னொன்று இங்கே லங்ஸுக்கு போகும். இது என்ன பண்ணும்? அதுக்கு இல்லைன்னா ஸ்கின்னுக்கு போகும். ஆல்ரைட், இது எல்லாமே. அப்படி இல்லைன்னா எங்க போகும்? அப்படி இல்லைன்னா இது நம்மளோட ரெக்டம் ஆர் ஆனஸ், இது வழியாகவும் எக்ஸ்கிரீட் ஆகும். ஒரு சில எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கு? செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் ஆயில் செக்ரேட் பண்ணும். இது என்னது? சீபம் செக்ரேட் பண்ணும். இன்னொன்று சுடோரிஃபெரஸ் கிளாண்ட்ஸ், இது என்னது? ஸ்வெட்டுக்காக. ஓகே, ஸோ எங்க போகும்? liver, yes, liver is also there, right? சரி, லிவருக்கும் போகுது. நவ் நம்ம இங்க படிக்க போறது மேஜர் என்னது? நம்மளோட கிட்னி. ஸோ மற்ற எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் பத்தி நம்ம சாப்டர் கடைசியில் படிப்போம். கிட்னி, அப்போ கிட்னிக்கு போகுது அப்படின்னா கிட்னியில் என்ன ஆகும்? கிட்னியில் பியூரிஃபிகேஷன் ஆர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபில்டரேஷன்
of toxic substances. என்னாகும் toxic substances filter ஆகும். எங்க இருந்து? So இது எது வழியா போகும்? It's like blood. blood எங்க போகும்? blood filtration காக கிட்னிக்கு போகும். blood எங்க போகும்? filtration காக கிட்னிக்கு போகும். and அங்க filter ஆகும். அங்க என்ன ஆகும்? filter ஆகும். சரி, அங்க என்ன ஆகும்? filter ஆகும். so blood ஹார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹார்ட்ல இருந்து டிஷ்யூஸ்க்கெல்லாம் சப்ளை ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும்? கிட்னிக்கு போகும். blood எங்க போகும்? blood will move to kidney for purification. okay, blood will move to kidney for purification. அங்க அது பியூரிஃபை ஆயிரும். சரி, அங்க என்ன ஆயிரும்? அது பியூரிஃபை ஆயிரும். பியூரிஃபை ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நம்மளுக்கு வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எக்ஸ்க்ரீட் பண்ணணும். கிளியர்? புரிஞ்சிருச்சா? so as a result நம்மளுக்கு after filtration urine will be produced. இதுதான் outline of the chapter. இதுதானது outline of the chapter. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா இல்லையா? என்ன ஆளே காணோம், யாருமே இல்லையா இங்க? சரி, நெக்ஸ்ட் என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் இங்க யூரின் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. சப்போஸ் யூரின் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த யூரின்ல என்னென்ன இருக்கும்? the main product what we are going to focus on will be nitrogenous waste. nitrogenous waste. nitrogenous waste. அப்போ இந்த nitrogenous waste அப்படின்னா என்ன? what is this nitrogenous waste? this nitrogenous waste is nothing but urea, uric acid and ammonia. urea, uric acid and ammonia. சரியா? urea, uric acid and ammonia. urea, uric acid and ammonia. clear? clear-ஆ? புரிஞ்சிருச்சா? yes or no? yes or no? புரிஞ்சிருச்சா? சரி, now இந்த யூரின்ல இருக்கிற யூரியா, சப்போஸ் நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா மூணுமே இருக்கணுமா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? we have some process. அதுலேருந்து என்ன பண்ணுவோம்? யூரியா ரிலீஸ் பண்ணுவோம். so some organisms release urea, some organisms release. You seem very happy. What's the reason for your happiness? I'm not happy. Okay, I'm not happy, but this I need to maintain this energy in the classroom so that people should not sleep in my class. I'm not happy at all. I'm very sad today. I'm very, very sad today because I am struggling with so many personal issues, but that I should not reveal here. Here my students, my dear students, they are here to study, and if I feel sad, then I'll be like, the energy will be very low. In that case they will feel bored and that class will not be productive. So I should not take my personal stuff inside what? This room, this studio. Okay, I should not bring my personal stuff here. So this we have to maintain as a teacher. You know, people feel teachers that do not have any problems. Why do they have problems? Yes, I'm a human being. The teacher is a human being. So human being means I will have problem. I will have problem. But that problem should not affect my quality of, you know, delivery, my quality of lecture. That is what I believe. Other than that, I am not feeling good because I am recording since morning. Okay, I'm recording for the government B2G project. So I'm recording since morning, and I had little dishum, not little, very huge dishum, hai na? So that is also somewhere in my mind running, how to resolve it, because anyways family is very important for me, right? So yeah, so that's the thing. So many things I don't want to, you know, explain everything here, Hana Vijay Lakshmi. So it's like that. Okay, so should not bring my personal stuff here in the classroom. Okay, okay.
Chalo, I hope you are having great day with lots of fun and happiness. I want you to be happy. I want everyone to be happy. So let's continue with this lecture. Urea. Some organisms eliminate urea. Some organisms eliminate what? Urea. Some organisms eliminate uric acid. Some organisms eliminate uric acid. Some organisms eliminate ammonia. Some organisms eliminate ammonia. In this case, when we talk about this, then we need to be very careful that, yeah, Kriti. See, the students like you people, okay, you are my energy. The chats, the attendance, the interactions, the love what you show, that is my energy. That is my energy. All right, and all my personal problems I'll keep aside because I want to give 100% here in this lecture. This is very important channel for me actually. One of the most important channel of my life. Okay. So yes. Chalo, love you all. Right. Now, when we talk about urea, urea is like we can say, okay, urea, the organism which excretes urea. Acha, first of all, urea is moderately toxic. Moderately toxic, and it requires moderate water to eliminate. See, நாம எப்பவுமே என்ன பண்றோம் அப்படினா நம்ம யூரின் வழியா தான் இதெல்லாம் ரிமூவ் பண்றோம் கரெக்ட்டா hearts and fires okay lovely anyways now urea நம்ம என்ன பண்றோம் இது எல்லாமே யூரியா ஆகட்டும் யூரிக் ஆசிட் ஆகட்டும் அமோனியா ஆகட்டும் எல்லாமே யூரின் வழியா ரிலீஸ் பண்றோம் அப்போ யூரின் மீன்ஸ் வாட் அதில் என்ன இருக்கும் அதில் மோஸ்ட்லி வாட்டர் தான் இருக்கும் இல்லையா 99% 98% 95% வாட்டர் தான் கரெக்டா பேலன்ஸ் தான் நம்ம இருக்கிற சாலிட்ஸ் இது எல்லாமே லிக்விட் தான் ஃப்ளூயிட் தான் அதுதான் நம்ம வாட்டர் அப்போ 95%லேருந்து 98% வரைக்கும் தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியில் ஒன்று soluble ஆகணும் இல்லைன்னா இன்சாலிபிளாக கூட இருக்கலாம் அப்போது அந்த தண்ணி மூலியமாக தான் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் கரெக்டாக அந்த தண்ணி மூலியமாக தான் என்ன பண்ணுறோம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ தண்ணி அதுக்கு வேணும் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாடியில் 70% வாட்டர் நம்ம பாடியில் எவ்வளோ 70% வாட்டர் அப்போ நம்ம பாடியில் 70% வாட்டர் தேவை அப்போ நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம செல்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம வந்து அவ்வளோ தண்ணி வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ண முடியாது அதுக்குன்ட்டு ரொம்ப கம்மியாகவும் ரிலீஸ் பண்ண மாட்டோம் ஒரு நாளைக்கு 1.5 liters ஆஃப் யூரின் நம்ம எலிமினேட் பண்ணுறோம் இல்லையா 1.2 to 1.5 liters ஆஃப் யூரின் நம்ம ஒரு நாளைக்கு எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம் மேபி மோர் தென் தட் ஆர் மேபி லெஸ் தென் தட் ஆல்சோ few ml okay so இதுதான் on an average 1.2 to 1.5 liters per day urine நம்ம excrete பண்றோம் if you are healthy adult now the point is இவ்ளோ தண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதுல யூரியா எலிமினேட் பண்ணுவோம் இல்லையா so it requires moderate amount of water to eliminate சரி uric acid அப்படின்னு சொன்னா uric acid very or we can say least toxic அவ்ளோ டாக்ஸிக்லாம் கிடையாது least toxic okay and requires very little water to eliminate very little water அதுவே அமோனியா அப்படின்னு சொன்னா அமோனியா it is highly soluble in water highly soluble in water highly soluble in water okay இது moderately is கிட்டத்தட்ட insoluble மாதிரி தான் இது moderately soluble அதனால so highly soluble in water number 1 number 2 highly toxic excretory highly toxic nitrogenous waste highly toxic nitrogenous waste number 2 number 3 this ammonia this is what this is high amount of water
is required for their elimination. High amount of water is required for their elimination. Clear? Seri. Now, highly soluble in water, highly toxic nitrogen waste. என்ன ஆகும், ஒரு சில ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில ஆர்கானிசம் அமோனியா எடுத்துக்கும். சரி, அப்போ இந்த யூரியா ரிலீஸ் பண்ற ஆர்கானிசம் என்னென்ன நம்ம இதை பார்க்கலாம், இது தனியாக எழுதிடலாம் வேணாம். சரியா? சரி, ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், ஒரு சில ஆர்கானிசம்ஸ் அமோனியா எடுத்துக்கும். ஆனால் அந்த அமோனியாவை யூரியாவாக கன்வெர்ட் பண்ணிடும், ஆர் யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போது அது வந்து எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ். எங்கே நடக்கும்? லிவரில் நடக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஓகே, organisms which release urea as their excretory product. Organisms which release urea as their excretory product. What is that organism called? Such organisms are called ureotelic organisms. Okay, ureotelic organisms. And the process pair, what is the name of that process of eliminating urea? Ureotelism. Okay, what is that? Ureotelism. Okay. Where? வேற என்னது? organisms which release uric acid as their excretory product. அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்வோம்? யூரிகோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல வித்தியாசம் இருக்கு, ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க யூரியோ அப்படின்னு போட்டிருக்கு, இங்க யூரிகோ. சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர் யூரியோ. ஓகே, நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணக்கூடாது. சரி, யூரிகோ டெலிக் ஆர்கானிசம்ஸ். அண்ட் அந்த ப்ராசஸ் பேர் என்ன? What is the process in which the uric acid is eliminated? அதுக்கு பேர் என்ன? uricotelism. Process of removal of uric acid, அதுக்கு பேர் uricotelism. சரி, அடுத்தது மூணாவது என்னது? organisms which release ammonia as their excretory product. What is that called? Ammonotelic organisms. And what is that process called? Ammonotelism. Okay, ammonotelism. Clear? சரி, now அப்போ என்னென்ன ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு எழுதலாமா? எந்தெந்த ஆர்கானிசம் ஆர் ureotelic organisms? All terrestrial large organisms. Example, phylum chordata, or we can go with class Mammalia.
சரியா கிளாஸ் மெமேலியா சப்போஸ் இங்க நம்ம பார்க்குறோம் இதோட எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா என்ன வரும் ஓகே இங்க என்ன வரும் இங்க வந்துட்டு இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் பட் நான் அது அப்படி வேண்டாம் நம்மளுக்கு இங்க என்னது யூரிக் ஆசிட் terrestrial small organisms example என்னது example aves okay example class reptilia and aves yes aves na birds right சரி இங்க என்னது what is this example here all aquatic organisms with few exceptions example bony fishes aquatic insects தான் ஆனா என்னது aquatic அதனால ஓகே aquatic insects தான் பட் they are aquatic அதனால அமோனியா ரிலீஸ் பண்ணும் bony fishes aquatic insects அதெல்லாமே என்னது அதெல்லாமே அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ் ஓகே அமோனோடெலிக் ஆர்கானிசம்ஸ் புரிஞ்சுதா சரி அப்போ நம்ம பாடியில் அமோனியாவே இல்லையா நம்ம பாடியில் அமோனியா நம்ம சாப்பிட்றது இல்லையா சாப்பிட்றோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அமோனியா சாப்பிட்றோம் ரைட் கண்டிப்பாக சாப்பிட்றோம் ஆனால் அந்த அமோனியா நம்ம சாப்பிட்ற அமோனியா என்ன ஆகும் அமோனியா இஸ் கன்வெர்டட் into urea in the liver of the human body liver of the human body yes aquatic amphibians exactly aquatic amphibians tadpole nu sollaam okay if you want to write you can write it like tadpole okay tadpole எழுதலாம் இங்க tadpole அங்க பாருங்க இதுலயே tadpole அப்படினு பார்த்தா அமோனோடெலிக் அதே adult frog ureotelic okay tadpole adult frogs அது என்னது அது ureotelic okay ureotelic okay சரி all right now ammonia is converted into urea in the liver of the human body in the conversion process what is that process called process க்கு பேர் என்ன process க்கு பேர் ornithine cycle what is that process called ornithine cycle ஏன் இது தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாதுல அவ்வளோ தண்ணி நம்மளால வேஸ்ட் பண்ண முடியாது அதனால இந்த ஆர்னித்தின் சைக்கிள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை சரியா சரி ஆர்னித்தின் சைக்கிள் இந்த ஆர்னித்தின் சைக்கிள் பற்றி சொன்னால் இட்ஸ் அ எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் which means இந்த இடத்துல ATP is utilized okay water conserving process அப்படின்னா இது பண்ணா நம்ம கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணலாம் சேவ் பண்ணலாம் ஏன்னா அமோனியா ரிலீஸ் பண்ண நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டியதா போயிடும் அதுவே நம்ம யூரியாவோ இல்லை யூரிக் ஆசிடோ கன்வெர்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்துட்டு தண்ணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் கன்சர்விங் ப்ராசஸ் எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் அண்ட் ஏடிபி இங்கே யூட்டிலைஸ் ஆகும் இது கொஞ்சம் மெயின் பாயிண்ட் அபவுட் ஆர்னித்தின் சைக்கிள் எங்கே நடக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் லிவரில் நடக்குது ஓகே அப்போ இது 3-step ப்ராசஸ் வாட் இஸ் திஸ் இட்ஸ் அ 3-step ப்ராசஸ் என்னது அது ப்ராசஸ் இட்ஸ் அ 3-step ப்ராசஸ் என்சிஆர்டியில் இந்த ப்ராசஸ் பற்றி கொடுக்க கிடையாது பட் நம்மளுக்கு தேவை இந்த ப்ராசஸ் இல்லையா சரி
என்னது இந்த ப்ராசஸ்? What is this process? Ornithine cycle. என்னதுன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எதனா நோட் பண்ணிட்டீங்களா? Ornithine cycle 3-step process இல்லையா? Ornithine cycle என்னது? 3-step process. என்னென்ன process நடக்குது? Step number 1. Step number 1 எழுதிக்கோங்க. Ornithine cycle. Okay, step number 1. What is that? Step number 1. அச்சா இன்னொரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோங்க. இது ஆர்னித்தின் சைக்கிள் பேர் வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆர்னித்தின் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதர் நேம்ஸ் ஆஃப் ஆர்னித்தின் சைக்கிள். அதர் நேம்ஸ் ஆஃப் ஆர்னித்தின் சைக்கிள் என்னென்ன? ஏன்னா சப்போஸ் உங்க எக்ஸாம்ல ஆர்னித்தின் சைக்கிள் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் கொடுக்க முடியாது அப்படின்னா என்ன பேர் சொல்வீங்க? யூரியா சைக்கிள். என்ன சொல்வீங்க? யூரியா சைக்கிள். இல்லைனா ஹான்ஸ்லெட்ஸ் கிரெப்ஸ் சைக்கிள். ஹான்ஸ்லெட்ஸ் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள். ஓகே, ஹான்ஸ்லெட்ஸ் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள். வேற என்ன சொல்வீங்க? வேற கிரெப் சைக்கிள் கூட சொல்லலாம் இல்லையா? கிரெப் சைக்கிள். ஸோ ஹான்ஸ்லெட்ஸ் கிரெப் சைக்கிள், ஆர்னித்தின் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள். ஓகே, சரி, இப்படி சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஹான்ஸ் கிரெப் அண்ட் ஹான்ஸ்லெட் அப்படிங்கிற 2 பேர் தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து எல்லா உலகத்துக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இது இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நம்ம லிவருக்குள்ள, இப்படி ஒரு ப்ராசஸே இருக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது இவர் தான். ஓகே, இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லிட்டு போட்டோம். எங்க நடக்குது? நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாலையும் நடக்குது. ஏன்னா எங்க நடக்குது? நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா அண்ட் நம்மளோட லிவர் செல்ஸ், லிவருக்குள்ள நடக்குதுன்னு சொல்லலாம். யூரியா சைக்கிள், ஆல்சோ லைக் கிரியேட்டினின் சைக்கிள். எனிவேஸ், ஆர்னித்தின் சைக்கிளுக்கு ஏன் பேரு ஆர்னித்தின் சைக்கிள் வந்துச்சு? அதுக்கு பின்னாடி காரணம் என்ன? ப்ராடக்ட் வாட் தே யூஸ். ஹாய் லாவண்யா, ஹாய் கண்ணா, வாருங்கள். வெல்கம் டு திஸ் செஷன். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1, அமோனியா என்னாகும்? ஸ்டெப் நம்பர் 1ல அமோனியா எது கூட ரியாக்ட் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும். அமோனியா will react with what? Carbon dioxide, okay, to produce carbamyl phosphate. Carbamyl phosphate. Carbamyl phosphate. This is step number 1. இதில் என்ன என்சைம் யூஸ் பிகாஸ் இது வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்சைம் தேவைப்படுது. ஏன்னா என்சைம் இல்லாமல் எந்த ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸுமே ஃபாஸ்ட்டாக நடக்காது. இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 10,000 வருஷம் ஆகும் என்சைம்ஸ் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பயோமாலிகுல்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ என்ன என்சைம் இங்கே யூஸ் ஆகும்? கார்பமைல் ஃபாஸ்பேட் சிந்தடேஸ். கார்பமைல் ஃபாஸ்பேட் சிந்தடேஸ். கார்பமைல் ஃபாஸ்பேட் சிந்தடேஸ். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. டெய்லி லைவ் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். டெய்லியெலாம் கிடையாது, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே என்னோட லைவ் 5 o'clock வரும். அது போக பாட்னி போகும் மற்ற நாள்லாம். பட் என்னோட லைவ் ஜுவாலஜி லைவ் டெய்லி ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். டெய்லி மீன்ஸ் சாரி, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். 6:30 வரைக்கும் மினிமம் போகும். ஒரு சில நாள் கொஞ்சம் 5-10 நிமிஷம் மேலே கீழே போகலாம். சரியா லாவண்யா? ஸோ டெய்லி நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ என்ன ஆகும்? இது அடுத்தது யூரியா சைக்கிள்குள்ளே என்டர் ஆகும். செகண்ட் ஸ்டெப் நம்பர் 2, கார்பமைல் ஃபாஸ்பேட் என்ன போகும்? ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 என்னது? ஸ்டெப் நம்பர் 2 இதுதான் ஆக்சுவலி யூரியா சைக்கிள்குள்ளே என்டர் ஆகுதுன்னு வைங்க. கார்பமைல் ஃபாஸ்பேட் என்ன ஆகும்? ஆர்னித்தின் கூட ரியாக்ட் ஆகும். கார்பமைல் ஃபாஸ்பேட் இது என்ன ஆகும்? ஆர்னித்தின் கூட ரியாக்ட் ஆகும். ஆர்னித்தின் கூட ரியாக்ட் ஆகி கார்பமைல் ஃபாஸ்பேட் என்ன ஆகும்?
ornithine கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? சிட்ருலின் கொடுக்கும். வாட் they will give? சிட்ருலின். என்ன கொடுக்கும்? சிட்ருலின் கொடுக்கும். சரியா? சிட்ருலின் கொடுக்கும். இந்த சிட்ருலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுதா? எஸ் ஆர் நோ? நம்மளுக்கு ஒரு என்சைம் தேவைப்படுதா? அது என்னது? இங்கே டிரான்ஸ்ஃபரேஸ் ப்ராப்பர்ட்டி. டிரான்ஸ்ஃபரேஸ் இப்போ கெமிக்கல், இது வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், காம்பவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால என்சைம் எது யூஸ் ஆகும்? டிரான்ஸ்ஃபரேஸ். ஆர்னிதின் கார்பமைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஆர்னிதின் கார்பமைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த என்சைம் இங்க யூஸ் ஆகும். ஆர்னிதின் கார்பமைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஆல்ரைட், இந்த என்சைம் யூஸ் பண்ணி சிட்ருலின் ப்ரொடியூஸ் ஆகும் as a ப்ராடக்ட். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த சிட்ருலின் என்ன ஆகும்? சிட்ருலின் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன ஆகும்? இந்த சிட்ருலின் எது கூட ரியாக்ட் ஆகும்? எது கூட ரியாக்ட் ஆகும்? அஸ்பால்டேட். கரெக்டா? இங்க எஸ், அஸ்பால்டேட் கூட ரியாக்ட் ஆகும். அஸ்பால்டேட் கூட ரியாக்ட் ஆயிட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? சிட்ருலின் அஸ்பால்டேட் கூட ரியாக்ட் ஆயிட்டு இங்க ஆர்ஜினினோ சக்சினேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்ஜினினோ சக்சினேட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஆர்ஜினினோ சக்சினேட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்சைம் வேணுமா? எஸ், ஆர்ஜினினோ சக்சினேட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்சைம் வேணுமா? ஸோ சிந்தசிஸ் பண்ணணும். அப்போ என்ன என்சைம் வரும்? சிந்தடேஸ் என்சைம் வரும். இங்க என்ன என்சைம் வரும்? சிந்தடேஸ் என்சைம் வரும். என்னது? ஆர்ஜினினோ சக்சினேட் சிந்தடேஸ். ஓகே, ஆர்ஜினினோ சக்சினேட் சிந்தடேஸ். இங்க क्वेश्चन இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன் எப்படி கேட்பாங்கன்னு. என்சைம் பேர் கேட்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, கார்பமைல் பாஸ்பேட்ல இருந்து இங்க ஒரு இந்த ஸ்டெப்ல மட்டும் டிரான்ஸ்ஃபரேஸ், மீதி ரெண்டுலயுமே சிந்தடேஸ் என்சைம் தான் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் நம்பர் 4. 3 ஸ்டெப் ப்ராசஸ் சொன்னேன். அது ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸ்டெப் நம்பர் 4, இந்த ஆர்ஜினினோ சக்சினேட் என்ன ஆகும்? இது கூட நம்மளோட இங்கிருந்து என்ன ஆகும்? இங்கிருந்து ஃபியூமரேட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் வெளியில வரும். இங்கிருந்து ஃபியூமரேட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் வெளியில வரும். ஃபியூமரேட் அப்படின்னு வெளியே வரும். அப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? நம்மளுக்கு ஆர்ஜினின் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? as a result here we will get arginine. இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு? ஆர்ஜினின் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, வாட் we are getting arginine. சரி, இத ஷார்ட் சின்னது பண்ணிரலாமா? ஓகே, ஆர்ஜினின் ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஆர்ஜினின். இந்த ஆர்ஜினின் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சா? சரி, இந்த ஆர்ஜினின் என்ன ஆகும்? ஆர்ஜினின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி இந்த ஆர்ஜினின் என்ன பண்ணும்? திஸ் ஆர்ஜினின் வில் ரியாக்ட். வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ஜினின் எது கூட ரியாக்ட் ஆகும்? இங்க நம்பர் 1 வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். சரியா? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். வாட்டர் கூட இங்க ரியாக்ட் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? வாட்டர் கூட ரியாக்ட் ஆன உடனே as a result நம்மளுக்கு யூரியா ப்ரொடியூஸ் ஆகும். as a result நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? as a by product நம்மளுக்கு யூரியா ரிலீஸ் ஆகும். அண்ட் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர்னிதின். ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர்னிதின். எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு? இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. சரியா? இந்த ஆர்னிதின் என்ன ஆகும்? அடுத்தது இந்த ஆர்னிதின் அடுத்த கார்பமைல் பாஸ்பேட் கூட ரியாக்ட் ஆகி அடுத்த யூரியா சைக்கிள் நடத்தும். அப்படின்னா ஒரிஜினல் யூரியா சைக்கிள்
எங்க ஸ்டார்ட் ஆகுது ஒரிஜினல் யூரியா சைக்கிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது ஒரிஜினல் நம்மளோட யூரியா சைக்கிள் ஓகே நம்மளோட ஒரிஜினல் யூரியா சைக்கிள் இங்கிருந்து இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா ஸோ ஸ்டெப் நம்பர் 2 இங்கிருந்து ஸ்டெப் நம்பர் இது ஸ்டெப் நம்பர் 1 இது ஸ்டெப் நம்பர் 2 இது ஸ்டெப் நம்பர் 3 ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக ஆர்னித்தின் டெலிவர் ஆயிருக்கு யூரியா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் நம்மளோட யூரியா ஒரிஜினல் யூரியா சைக்கிள் அதனால தான் 3 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன் சரி 3 ஸ்டெப் ப்ராசஸ் அடுத்த ஃபைனல் ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆர்னித்தின் அண்ட் யூரியா ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் யூரியா ஸோ இது என்னது இந்த ஆர்னித்தின் சேர்றதுக்கு முன்னாடி அமோனியா இந்த கார்பமைல் பாஸ்பேட் ப்ரொடக்ஷன் இதுதான் நம்மளோட எங்க நடக்குது மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் சரியா எங்க நடக்கும் மைட்டோகாண்ட்ரியால நடக்க வேண்டிய ப்ராசஸ் ஓகே மைட்டோகாண்ட்ரியால நடக்கும் அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம்குள்ள வந்துரும் ஸோ திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் லிவர் செல்ஸ் okay mitochondria of liver cells இங்க நமக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகுது ஆர்ஜினேஸ் இங்க என்ன என்சைம் இங்க நமக்கு யூஸ் ஆயிருக்கு ஆர்ஜினேஸ் என்சைம் clear இதுதான் நம்மளோட ornithine cycle இதுதான் நம்மளோட ornithine cycle இது வந்து யூட்டிலைசிங் என்னது ஏடிபி யூட்டிலைசிங் ப்ராசஸ் எந்த இடத்துல ஏடிபி இங்கே யூட்டிலைஸ் ஆகுது எந்த இடத்துல அப்படின்னா நம்ம அமோனியாவிலிருந்து கார்பமைல் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்டெப்பில் ஏடிபி நம்மளுக்கு எனர்ஜி யூஸ் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல கார்பமைல் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸில் கார்பமைல் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்டெப் நம்பர் 1 இதில் நம்மளுக்கு என்ன ஆகுது ஏடிபி யூஸ் ஆகுது சரியா இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது இந்த இடத்துல ஏடிபி உள்ள போய் ஏடிபி ப்ளஸ் ஃபாஸ்பேட்டாக வெளியே வருது ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இந்த இடத்துல எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகிருக்கு ஓகே இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு ஏடிபி யூட்டிலைஸ் ஆகிருக்கு ஸ்டெப் நம்பர் 1 ஒரு இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகிருக்கு அடுத்தது எங்கே யூட்டிலைஸ் ஆகிருக்குன்னா சிட்ருலின்லேருந்து ஆர்ஜினினோசக்சினேட் இந்த ஸ்டெப்பில் ஓகே ஏடிபி உள்ள போயிட்டு ஏஎம்பி ப்ளஸ் ஃபாஸ்பேட் இங்கேயும் ஒரு மாலிகுல் ஆஃப் எனர்ஜி இங்கேயும் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது ஓகே இது என்னது எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் என்னது தப்பு கிடையாது சரி அந்த அமோனியா எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு குளுட்டமேட் இருக்குது குளுட்டமேட் சாப்பிட்றோம் குளுட்டமிக் ஆசிட் அங்கேருந்து குளுட்டமேட் அதுலேருந்து தான் என்னது அமோனியா ஃபார்ம் ஆகுது அமோனியாவிலேருந்து நம்மளுக்கு யூரியா ஃபார்மேஷன் பண்ணுறோம் ஸோ குளுட்டமேட்லேருந்து அமோனியா அந்த மாதிரி கூட இருக்குது ஓகே குளுட்டமேட்லேருந்து அமோனியா அண்ட் அமோனியாவிலேருந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது ஸோ திஸ் இஸ் யுவர் ஆர்னித்தின் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா எஸ் ஆர் நோ இங்கே என்னென்ன என்சைம் யூஸ் ஆயிருக்கு என்சைம் இந்த இடத்துல ஒன்று கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் ரெண்டாவது ஆர்னித்தின் கார்பமைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இங்கே யூஸ் சிந்தடேஸ் இங்கே ஃபியூமரேட் அச்சா இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் ஆயிருக்கு ஆர்ஜினினோசக்சினேட்லேருந்து நம்மளோட ஆர்ஜினின் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஸ்டெப்பில் ஆர்ஜினினோசக்சினேஸ் இந்த இடத்துல என்ன என்சைம் யூஸ் ஆயிருக்கு ஆர்ஜினினோசக்சினேஸ் ரொம்ப சிம்பிள் என்சைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்சைம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னா எது மேலே அது ஆக்ட் ஆகுதோ அதோட பேரில் தான் முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் யூ see here கார்பமைல் பாஸ்பேட் சிந்தடேஸ் இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதனால் கார்பமைல் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறனால சிந்தடேஸ் இங்கே ஆர்னித்தின் கார்பமைல் இது ஆர்னித்தின் ப்ளஸ் கார்பமைல் பாஸ்பேட் மேலே ஆக்ட் ஆகுது
அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இது ரெண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காம்பவுண்ட். ஸோ ஆர்னித்தைன் கார்பமைல் ட்ரான்ஸ்ஃபரேஸ் இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது இது என்ன ஆகுது, ஆர்ஜினினோ சக்சினேட் சிந்தசைஸ் பண்ணுது, அதனால ஆர்ஜினினோ சக்சினேட் சிந்தடேஸ். அதுக்கப்புறம் ஆர்ஜினினோ சக்சினேட் மேலே ஆக்ட் ஆகி இதிலிருந்து ஃபியூமரேட்டை தனியாக பிரித்து ஆர்ஜினினை தனியாக பிரிக்குது, அதனால ஆர்ஜினினோ சக்சினேஸ், ஏன்னா ஆர்ஜினினோ சக்சினேட் மேலே ஆக்ட் ஆகுது. அடுத்தது ஆர்ஜினின் மேலே ஆக்ட் ஆகி இங்கிருந்து வாட்டரை பிரித்து யூரியாவை பிரித்து ஆர்னித்தின்னு தனியாக பிரிக்கிறதுனால இது ஆர்ஜினேஸ் என்சைம் இங்கே யூஸ் ஆகுது. ஆர்னித்தின் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது சைட்டோபிளாசம், ஸ்டார்ட் ஆகிறதுன்னு சொல்லக்கூடாது, கன்வர்ஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுதுல மைட்டோகாண்ட்ரியால, அதனால கன்வர்ஷன் ஆஃப் அமோனியா அது ஸ்டார்ட் ஆகுது மைட்டோகாண்ட்ரியால, எண்ட் ஆகிறது சைட்டோபிளாசம்லன்னு சொல்லணும். சரியா? அதுதான் மெயின் வந்துட்டு மெயின் ப்ராசஸ் வந்து ஆர்னித்தின் சைக்கிள். ஆர்னித்தின் சைக்கிள் அப்படின்னு சொன்னா ஆர்னித்தின் சேர்றது நம்ம சைட்டோபிளாசம்ல. ஓகே, யூரியா சைக்கிள், ஆர்னித்தின் சைக்கிள். பட் அமோனியாவோட கன்வர்ஷன் மைட்டோகாண்ட்ரியாலே ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், குளுட்டமேட். மைட்டோகாண்ட்ரியல் இது கூட நடக்கும். மைட்டோகாண்ட்ரியால குளுட்டமேட்ல இருந்து அமோனியா ஃபார்ம் ஆகும். குளுட்டமேட் அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட். குளுட்டமேட்டுங்கிறது என்னது, அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட்ல அமினோ குரூப் இருக்கும் NH4, அதுதான் என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகி யூரியாவா கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ இட்ஸ் லைக் குளுட்டமேட்ல இருந்து NH4ல இருந்து என்ன ஆகும், NH4ல இருந்து நம்மளோட கார்பமைல் பாஸ்பேட். இப்படி கூட சொல்லலாம். கிளியர்? திஸ் இஸ் ஆர்னித்தின் சைக்கிள். வாட் இஸ் திஸ் ஆர்னித்தின் சைக்கிள்? கிளியரா புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இது புரிஞ்சிச்சுனாலே இது வந்து அவ்வளோ என்ன சொல்றது, டிஃபிகல்ட் கிடையாது, மனப்பாடம் பண்றது ஈஸி தான், 3 ஸ்டெப் தான் இல்லையா? எஸ். சரி, அடுத்தது ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அடுத்து என்னது, ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ரைட்? சரி, இப்போ ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல நம்மளுக்கு என்னென்ன ஆர்கன் தேவை? நம்பர் 1 ஆர்கன் இஸ் யோர் கிட்னி. ஓகே, கிட்னிக்கு பிளட் கொண்டு வர பிளட் வெசல்ஸ். என்னென்ன பிளட் வெசல்ஸ் நம்மளுக்கு இருக்கு இந்த இடத்துல? நம்பர் 1 அயோர்டா, அதுக்கப்புறம் வீனா காவா और प्रीकेवल वेन. வீனக்காவான்னு வைங்க, வீனக்காவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த அயோர்டா ஆர்ட்ரீஸா மாறும், அதுக்கு பேரு ரீனல் ஆர்ட்ரீஸ் அண்ட் இது ரீனல் வெயின்ஸ். இந்த ரீனல் ஆர்ட்ரீஸ் ஃபர்தர் நிறைய டிவைட் ஆகி கடைசியில் ஆர்டெரியோல் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இங்கே ஃபர்தராக வாங்கி வென்யூலா ஃபார்ம் ஆகும். வென்யூல் வில் டாக் அபவுட் தட், நாங்கள் வரேன். அதுக்கப்புறம் கிட்னிக்கு அப்புறம் வேற என்ன வேணும்? கிட்னிக்கு அப்புறம் நம்மளுக்கு வேணும் யூரேட்டர். எவ்வளோ கிட்னி இருக்கும்? 2 கிட்னி இருக்கும். எவ்வளோ யூரேட்டர்? 2 யூரேட்டர். எவ்வளோ யூரேட்டர்? 2 யூரேட்டர். வேற என்ன இருக்கும் நம்ம கிட்ட? யூரினரி பிளாடர். எவ்வளோ யூரினரி பிளாடர் இருக்கும்? 2 யூரினரி பிளாடர். வேற யூரேத்ரா. எவ்வளோ யூரேத்ரா இருக்கும்? சார் 2 இருக்குமா? ஐயோ, 1 சாரி, 1 ஒரு யூரேத்ரா, ஒரு யூரினரி பிளாடர். சரியா? 2 யூரேட்டர், ஒரு யூரேத்ரா அண்ட் ஒரு யூரினரி பிளாடர். சரி, ஓகே. அப்போ இதில் என்னென்ன பார்க்கலாமா? இது என்னது? கிட்னி. What is this? This is ureter. What is this? This is urinary bladder. What is this? Urethra. Okay. What is this? Gland. Adrenal gland. Yes. நம்மளுக்கு இங்க என்ன வேணும்? ஒரு gland வேணும். என்ன gland வேணும்? Gland வேணும். அது என்னது? Adrenal gland. இது எக்ஸ்கிரீஷனுக்கு தேவையா? கண்டிப்பா தேவை. 1 பேர்ல இருக்கும், which means 2 present ஆயிருக்கும்.
எக்ஸ்கிரீஷனுக்கு தேவையா இந்த கிளாண்ட்? 100% தேவை. அதுலேயும் அட்ரினல் கிளாண்டில் அட்ரினல் கார்டெக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அட்ரினல் கார்டெக்ஸ்லேயும் அவுட்டர் கார்டெக்ஸ் அங்கே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஜோனா குளோமெருலோசா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஸ் நம்மளுக்கு தேவை. சரியா? ஜோனா குளோமெருலோசா கண்டிப்பாக தேவை. அது போக இதுதான் ப்ரீகேவல் வெயின். இது நம்மளோட அயோட்டா ஒரு பெரிய அயோட்டாலேருந்து வர நம்மளோட ஆர்ட்ரி. இது நம்மளோட ரீனல் வெயின். இது நம்மளோட ரீனல் ஆர்ட்ரி. இது நம்மளோட ரீனல் வெயின். ஓகே, ரீனல் ஆர்ட்ரி, ரீனல் வெயின். ஃபைன். ஸோ திஸ் இஸ் யோர் யூரினரி சிஸ்டம். இப்படி தான். எங்கே யூரின் ஃபார்ம் ஆகுது? யூரின் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல யூரின் ஃபார்ம் ஆகுது. இங்கிருந்து யூரேட்டர் வழியாக கீழே வருது. அண்ட் தென் எங்கே என்டர் ஆகுது? யூரினரி பிளாடரில். தென் இங்கிருந்து எக்ஸ்க்ரீட் ஆயிடுது. திஸ் இஸ் த பாத்வே. பிளாக்ல வரையலாமா? ஸோ மேபி உங்களுக்கு தெரியும். இப்படி போகும். ஓகே, இது மேபி தெரியல உங்களுக்கு. ஓகே, கிளியரா? எஸ் ஆர் நோ? சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிட்னி. என்னது? கிட்னி. எதை பார்க்க போறோம்? கிட்னி பத்தி பார்க்க போறோம். இந்த கிட்னில ஃபர்ஸ்ட் லேபிள் பண்ணிக்கலாம். கிட்னி அப்படின்னு சொன்னா என்ன கலர்ல இருக்கும்? ரெடிஷ், பிரவுன் கலர். என்ன கலர்ல இருக்கும்? ரெடிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். சரியா? சரி. reddish brown color. Then bean shaped. என்ன shaped? bean shaped organ. எங்க present ஆயிருக்கும்? present in the renal pelvis. sorry renal pelvis சொல்லக்கூடாது. pelvic region, pelvic cavity. pelvic cavity pelvic cavity ன்னு சொல்றதை விட we can say abdominal cavity, lower abdominal cavity ன்னு சொல்றதுதான் கரெக்டான வேர்டு. pelvic cavity வேண்டாம், lower abdominal cavity. எங்க present ஆயிருக்கும்? it is retroperitoneal organ. retroperitoneal organ அப்படின்னா என்ன? ரெட்ரோனா என்னது? பின்னாடி. பெரிட்டோனியல் என்னது? பெரிட்டோனியல் மெம்பரேன், ஆப்டோமெனை கவர் பண்ணியிருக்கிற அந்த மெம்பரேன். அதுக்கு பேர் தான் என்னது? அப்டாமினல் வால் ஒரு அப்டாமினல் கவர் பண்ணியிருக்கிற அந்த மெம்பரேன். அதுக்கு பேர் பெரிட்டோனியம். அப்படின்னா சப்போஸ் இதுதான் அப்டாமின் கவர் பண்ணியிருக்கு, இது போஸ்டீரியர் பின்னாடி பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. முன்னாடி ஒரு லேயர் இருக்கும், பின்னாடி ஒரு லேயர் இருக்கும், சைடில் இருக்கும். அப்போ கிட்னி என்ன அட்டாச் ஆயிருக்கும்? பின்னாடி இருக்கிற லேயர்ல போயிட்டு அட்டாச் ஆயிருக்கும். பின்னாடி இருக்கிற லேயர்ல இந்த பெரிட்டோனியமோட போஸ்டீரியர் பின்னாடி இருக்கிற ரீஜன்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ரெட்ரோ பெரிட்டோனியல் அப்படின்னு அர்த்தம். பெரிட்டோனியம் மெமரியிலேயே பின்னாடி இருக்கிற பெரிட்டோனியம், ஸோ பேக் சைட் ஹியர் இங்க அட்டாச் ஆயிருக்கும். அதனாலதான் கிட்னில தான் பிரச்சனை வருது அப்படின்னா, கிட்னில தான் பிரச்சனை வருதுன்னா என்ன ஆகும்? பின்னாடி முதுகு கீழ் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும். மேடு நீங்க ஏறும்போது முதுகு வலிக்குது அப்படின்னா கிட்னில ஏதோ பிரச்சனை இருக்கு, சீரியஸ் ப்ராப்ளம், யூ ஹேவ் டு கோ அண்ட் செக் இட் அவுட் அப்படின்னு அர்த்தம். கிட்னில தான் பிரச்சனை இருந்தால் நீங்க மேடு ஏறும்போது உங்களுக்கு லோவர் பேக் பயங்கரமா வலிக்கும். தூங்கும் போது ஃபிளாட்டா தூங்கும் போது உங்களுக்கு லோவர் பேக் பயங்கரமா வலிக்கும். இதெல்லாம் சிம்டம் மாதிரி. ஓகே, கிட்னில தான் பிரச்சனை இருக்குன்னு. ஸோ லோவர் பெரிட்டோனியல். சரியா? சரி. அப்புறம் thoracic
அந்த vertebral columnல நம்ம பார்க்கும்போது எதுக்கு இடையில இருக்கு? between T12 and L3. yes, between T12 to L3. இப்போ T12 அப்படின்னா என்ன? 12th thoracic vertebrae. L3 என்னது? third lumbar vertebrae. third lumbar vertebrae. இப்போ இது என்னதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா ஒரு தாட்டி ஜஸ்ட் டக்குன்னு சொல்லிட்டு நான் அழிச்சிடுறேன். இப்போ நம்மளோட வெர்டிபிரல் காலம் நீளமா இருக்கும்போது என்ன இருக்கும்? நீளமா இருக்குன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? cervical, கழுத்து கிட்ட. ஓகே, cervical vertebra. ஓகே, C1 to C7 7 இருக்கும் இங்க. அதே மாதிரி thoracic என்னது? thoracic vertebra அப்படின்னா என்னது? thorax, நெஞ்சு. இங்க எவ்வளவு இருக்கும்? T1 to T12. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? lumbar vertebrae அப்படின்னா நம்மளோட வயித்து, அப்டமன் ரீஜன்ல இருக்கிறது. L1 to L5 இருக்கும். அதுக்கப்புறம் இங்க sacral vertebrae. அதுக்கப்புறம் coccygeal vertebrae. இங்க ஒன்னு, இங்க ஒன்னு இல்லையா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 7 plus 12, 12 plus 7 9, 12 plus 7 19 plus 5 plus 2. so இங்க என்னது? 19 plus 5 24 plus 2 26. total 26 vertebral column இருக்கு இல்லையா? 26 vertebral column இருக்கு. சோ இந்த கிட்னி எங்க பிரசன்ட் ஆயிருக்கு எக்ஸாக்ட்லி அப்படின்னு பார்த்தா இந்த T12 ல இருந்து இந்த T3, T1, L1, L2 and L3. so L4, L5. so இந்த L1, L2, L3 இந்த ரீஜன் குள்ள என்ன இருக்கும்? கிட்னி பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ சென்டர் ஆஃப் த பாடி இதுதான் நம்மளோட மனுஷன் அப்படின்னு பார்த்தா இதுதான் நம்மளோட மனுஷனா நம்மளோட மனுஷனோட இந்த இடத்துல கிட்னி பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, சாரி, T12 to L5 இப்படி கிட்னி பிரசன்ட் ஆயிருக்கு போஸ்டீரியர்ல. ஓகே, சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்காது. ஆப்வியஸ்லி என்ன இருக்காது? சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்காது. இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். சாரி, இந்த இடத்துல கிட்னி பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? புரிஞ்சுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? சரி, நவ் இந்த கிட்னி அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி ரெண்டு இருக்குமா? ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி. சரி, இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் கிட்னில பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? இது நான் அழிச்சிடுறேன், நம்மளுக்கு தேவையில்லை. ஐயோ, ஓகே. இந்த மாதிரி கிட்னி அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்ட்லி பிளேஸ்ட். ரைட் kidney is placed downward than left kidney. Karan enna? What is the reason? So assertion, reason, question mark. Reason enna? Liver is placed above the right kidney. அதனால அதுக்கு ஜஸ்ட் கீழே தான் இருக்கும் லெஃப்ட் கிட்னி. ஸோ கொஞ்சம் கீழே இருக்கும், கீழே பார்த்த மாதிரி இருக்கும். சரியா? தட் இஸ் ஒன் திங். ஓகே, சரி, வேற என்னது? வேற நம்மளோட கிட்னி இங்கிருந்து இது வரைக்கும் இதுதான் என்னது? இதுதான் நம்மளோட லென்த் ஆஃப் த கிட்னி. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த கிட்னி ஆஸ் பர் த NCERT? 12 to 15 centimeter? 12 to 15 centimeter or not? Tell me what is the exact length given in your NCERT kidney la? 12 to 15 centimeter? Check it out. Come on. கரெக்டா? நான் சொல்றது தப்பா? என்ன ஆன்சர் கொடுத்திருக்கு NCERT ல? Is it 12 to 15 centimeter? இவ்வளவுதான் இல்லையா? எவ்வளோ? இவ்வளவுதான் கிட்னி.
15 சென்டிமீட்டர் எவ்வளோ தான் இருக்கும்? 10 to 12 தான் கொடுத்துருக்காங்களா? சரி, 10 to 12 இவ்வளோ தான் கிட்னியோட சைஸ், 10 to 12 சென்டிமீட்டர். சரி, அப்போ பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க? 5 to 7 சென்டிமீட்டர். 5 to 7 சென்டிமீட்டர். சே எஸ் ஆர் நோ? 5 to 7 கொடுத்துருக்காங்களா? 5 to 7 சென்டிமீட்டர். என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தோ கொஞ்சம் முன்ன பின்ன வரும், பட் 5 to 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இதோட பிரெத் கொடுத்துருக்காங்க, வித் கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது கிட்னி அப்படின்னா இது நம்ம இதுதான் என்னது? திக்னஸ். அதுதான் வித் திக்னஸ். அப்படின்னா 2 to 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? எஸ் ஆர் நோ? இது என்னது? 5 to 7 சென்டிமீட்டர். இது என்னது? இது நம்மளோடது. வாட் இஸ் தட்? 10 to 12 சென்டிமீட்டர். எஸ் எஸ் எஸ். ஸோ லென்த் என்னது? லென்த் இஸ் யோர் 10 to 12 சென்டிமீட்டர். பிரெத் எவ்வளோ? பிரெத் எவ்வளோ? சாரி, பிஆர், பிரெத்துக்கு ஸ்பெல்லிங் என்ன? BREADTHA. ஐயோ தெரியல. ஐயோ ஐயோ. ஓகே, டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட். ரைட் டு லெஃப்ட் எவ்வளோ? 5 to 7 சென்டிமீட்டர். ஓகே, திக்னஸ் எவ்வளோ? 2 to 3 சென்டிமீட்டர். எனக்கு பிரெத் லென்த் பிரெத் ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. சரி, எனிவேஸ் 2 to 3 சென்டிமீட்டர். சரியா? 2 to 3 சென்டிமீட்டர். ஓகே, டன். நவ் the point to be noted that the kidney size, it will vary from age to age. Keep that in mind, that size of the kidney, adult kidney பத்தி தான் நம்ம எழுதி இருக்கோம். age wise age நம்ம கிட்னியோட சைஸ் மாறும். சரியா? adult fully grown கிட்னியோட சைஸ் தான் இது. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இந்த கிட்னியில் வேற என்னென்ன இருக்கு? இந்த கிட்னியில் வேற என்னென்ன இருக்கு? வாட் இஸ் தட்? வாட் இஸ் பிரசன்ட் இந்த கிட்னி? இந்த கிட்னியில் நம்மளுக்கு ஒரு ப்ராட் ரீஜன் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் என்ன ஷேப்ல இருக்கு? வாட் இஸ் திஸ் ஷேப்? This is concave shape. Concave shape. சரியா? இது என்ன ஷேப்? concave shape. இதை கவர் பண்ணியிருக்கிற இந்த கவரிங் பேர் என்ன? வாட் இஸ் திஸ் கவரிங்? கவரிங்க்கு பேர் என்ன? கவரிங் பேரு என்னது? ரீனல் கேப்சியூல். இதுதான் அதோட கவரிங். ஓகே, கிட்னியோட கவரிங்க்கு பேரு ரீனல் கேப்சியூல். சரி, அப்போ இந்த கிட்னியோட இந்த ரீஜன் இந்த ஓப்பனிங் from here to here, from here to here, this is opening. இது வழியா தான் நம்மளோட blood vessels என்டர் ஆகுது, யூரேட்டர் வெளியே வருது. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் என்ன? ஹைலம். இந்த ரீஜனுக்கு பேர் என்ன? ஹைலம். ஓகே, see here, இங்கிருந்து இது வரைக்கும் we'll talk about that. ஹைலம். சரியா? அந்த ரீஜனுக்கு பேர் என்ன? ஹைலம் ரீஜன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஹைலம் கொஞ்சம் டெவலப் ஆகும், and they will develop and they will form different structures. We'll talk about that in the next class. சரியா? இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த கிட்னில வெளியில இருக்கிற இந்த ரீஜன், ஓகே, this region is called renal cortex, and this region is called renal medulla. Renal cortex and renal medulla. Okay, fine. Seri, clear? Okay. Seri, balance I will explain in the next class. Nariya PPT போட்டு வந்தேன், but வேண்டாம். We'll discuss in the next class.
let's solve some questions. Let's solve some questions. Question solve பண்ணலாமா? The primary function. So நான் என்ன பண்ண போறேன்? Question solve பண்ணலாம். So இந்த இடத்துல நான் unity poll உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் poll எப்படி நீங்க பண்ணணும்னு. ஓகே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு சப்போஸ் யாராச்சும் இருக்கீங்க எனக்கு ரொம்ப தெரியல, தெரியாதவங்களுக்கு சப்போஸ் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போல் ஸ்டார்ட் பண்ண உடனே புரிஞ்சுதுன்னா எஸ், புரியலனா ஏ, புரிஞ்சுதுன்னா ஏ, புரியலனா பி போடுங்க இப்போதைக்கு. சரியா? ஸ்டார்ட் போல் இப்படி கொடுத்த உடனே டைமர் லோட் ஆகும், ரன் ஆகும். இந்த டைமர் வந்து 30 செகண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிரும், ஒரு மேபி 60 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸில் க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஏயா பியான்னு சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணினா கமெண்ட்டில் நீங்கள் ஏனா ஏ, பினா பி, சினா சி, டினா டின்னு கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஸ்டார்ட் ஆன உடனே, போல் ஸ்டாப் ஆன உடனே, ஓகே போல் ஸ்டாப் ஆயிரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் போல் ஸ்டாப் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே போல் ஸ்டாப் ஆன உடனே போல் ஸ்டாப்னு வந்துடும். அப்போ நான் கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு வியூ ரிசல்ட் அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்தோன்னே எத்தனை பேர் க்ரீன்னா கரெக்டான ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், மீதி எல்லாமே தப்பான ஆன்சர். லீடர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணால் யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேர் வந்துடும். ஓகே ஸோ இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஓகே யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணவங்க அத்தனை பேரோட பேர் இதில் எதுலையாவது இருக்கும். நான் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர் பேர் கொடுத்தவங்க பேர் இதில் மென்ஷன் ஆகும். எவ்வளோ டைமில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டைமர் நான் போட்டு விட்றேன், நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஸ் ப்ளீஸ். போல் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா வராது. ஐ கேன் சி அனு இப்போ கேட்கும். அனு சி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பட் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ தி ஸ்டேட்மெண்ட் 1, primary function of the excretory system is the removal of nitrogenous waste product. True. Seri. Second, the kidney also play crucial role in the osmoregulation and maintaining of acid base balance. True. ஆனா ரெண்டு கனெக்டடா இல்ல. ஏன்னா இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கு? ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இங்க எதை பத்தி பேசுது? கிட்னி. ஓகே அண்ட் ஆஸ்மோரெகுலேஷன். இங்கே நைட்ரோஜனஸ் வேஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கு. இங்கே ஆஸ்மோரெகுலேஷன், மெயின்டைனிங் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலை? இந்த இடத்துல என்ன பண்ணல? இந்த இடத்துல லிங்க் பண்ணலை. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. இது என்னோட ஆன்சர். பட் புக்கில் ஒரு சில புக்கில் நான் பார்த்த வரைக்கும் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு பண்ணாலே அது ஆஸ்மோரெகுலேஷன் மெயின்டெனன்ஸ் தானே சார். அப்போதனால அது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஐ வில் கோ வித் ஆப்ஷன் சி. ஓகே, ஐ வில் கோ வித் வாட்? ஆப்ஷன் சி. பட் ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஷன் பி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த இடத்துல பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ஓகே, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்சோ பிளே
அப்படி இது கூட ஆட் பண்றாங்களே தவிர அதோட ரீசன் அங்க கொடுக்கல. ஏன்னா கரெக்டா தப்பான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணலாம், the primary function இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க because ஆட் பண்ணணும். so the primary function of the excretory system is the removal of nitrogenous waste product because the kidney also play crucial role in osmoregulation maintenance அப்படிங்கிறது அந்த இடத்துல ஃபிட் ஆகல. அதனால அது வந்து என்னது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அப்படிங்கிறது என்னோட ஆப்ஷன். சரியா? சரி, ஸோ என்னோட ஆப்ஷன் இங்கே யாருமே கொடுக்கல, அதனால சி அப்படிங்கிறத நான் ஆப்ஷனில் கொடுக்குற ஆன்சர். எத்தனை பேர் யாருமே கரெக்டான ஆன்சர் கொடுக்கல டைமுக்குள்ள? பட் இங்கே அனு கரெக்டான ஆன்சர் இப்போ கொடுத்துருக்கீங்க, நித்யாவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரைட், நித்யாவும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் இங்கே உங்கள் பேர் வரல, ஐ டோன்ட் நோ வை. ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா? போல் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? போல் முடியறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டன். சலோ நெக்ஸ்ட் கொஸ்டின். போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிய போகுது, போல் முடிய போகுது, போல் முடிய போகுது. டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க போடுங்க போடு போடு போடு. ஐயோ போச்சு, யாருமே ஆன்சர் பண்ணலையே. ஷிட். போல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, ஓகே. Ammonitic animals excrete ammonia directly into the surrounding water. Ammonitic animals, yes, true. Okay, because aquatic, so true. Okay, then ammonia is highly soluble in water, true, and is highly toxic, true, so it requires large, true. எது கரெக்டான ஆன்சர் வேணும்? ஓகே ஓகே ஓகே, சரி பார்க்கலாம் உங்க ஆன்சர் இதுல இருக்கான்னு பார்க்கலாம். எது கரெக்டான ஆன்சர் வரும்? Reason is the correct explanation. சரி, reason is the correct explanation. So D should be the correct answer. Okay, D should be the correct answer. Yes, கிருத்தி அண்ட் நித்யா ரெண்டு பேரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா? உங்கள் பேர் வந்துருச்சு. சரி, எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த போர்டுக்கும் சரியா உங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் ஒரு சில செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால அந்த மாதிரி வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆன்சர் பண்ணுங்க. போல் முடிஞ்சு போச்சு, ஒரே ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கிருத்தி மட்டும் இல்லையா? சரி, என்ன ஆன்சர் வரும்? அமோனியா. அமோனியா அப்படின்னு சொன்னா அக்வாட்டிக் ஃபிஷ், யூரியான்னு சொன்னா மேமல்ஸ், யூரிக் ஆசிட்னா பேர்ட்ஸ் இல்லையா? ஸோ என்ன வரும்? A 1 2 3. இதுக்கு நீங்கள் 30 செகண்டில் டைம் எடுக்கக்கூடாது, 5 செகண்ட் அவ்வளோதான், 5 செகண்ட்ஸ். ஸோ A should be the correct answer. யாரு? வெறும் கிருத்தி மட்டும் தான் டைமுக்குள்ளே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சி, இந்த 30 செகண்ட்ஸ் எதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இதுதான் நம்மளோட எக்ஸாம் லீவ், இப்படி இந்த டைமிங் தான் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணணும் கண்ணா, அதனால பி லிட்டில் குவிக். ஓகே, பி லிட்டில் குவிக். அடுத்த கொஸ்டின் போகலாம். எஸ் ப்ளீஸ்.
All right, poll முடிஞ்சு போச்சு. So the ornithine cycle is also known as urea cycle. True. Then what about the next question? This cycle is a metabolic pathway that converts excess nitrogen. ஓஹோ இதுதான் தப்பு. ஏன் இது நைட்ரோஜன் கிடையாது, actually ammonia. So it's a nitrogenous product only, but it's not nitrogen. So இது false. So statement is correct, but statement 1 is correct, but statement 2 is incorrect is the correct answer here. சரியா? So option C தான் இங்க கரெக்டான ஆன்சர் வரணும். 50% வெறும் கிருத்தி மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க கரெக்டா. excess ammonia, பட் இது அமோனியா கிடையாதுல, இது நைட்ரோஜன்ல. So statement 2 false தானே. Okay, statement 2 false. Okay, oh no, oh no இல்ல, oh yes, நீ தப்பு. ஓகே நீ தப்பு. ஐயோ கடவுளே, ஏம்மா கொஞ்சம் யோசிங்க. நைட்ரோஜனஸ் வேஸ்ட்னு சொல்லல சரியா. நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அமோனியா, நைட்ரோஜனஸ் வேஸ்ட் சொன்னாலும் அதில் யூரிக் ஆசிட் வரும், யூரியா வரும், அப்பவும் தப்பு தான் சரியா. அமோனியான்னு போடணும் இங்கே. இல்லைன்னா சப்போஸ் இங்கே NH4 ஒரு NH3 அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டுன்னு போடலாம். சரி, அடுத்தது லெட்ஸ் சம்மரைஸ். அவ்வளோதான் கொஸ்டின். லெட்ஸ் சம்மரைஸ். என்னென்ன படிச்சிருக்கோம்? ஓகே, evolution of excretory system. எங்கிருந்து எது வரைக்கும்? from phylum porifera to chordata. இல்லையா? from porifera to chordata. ஓகே, அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? அதுக்கப்புறம் modes of excretion. Then கொஞ்சோண்டு structure of kidney basic. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் we solved questions. ஓகே, 5 questions சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 5 questions I guess. இல்லையா? ஹோம்ஒர்க் என்ன? read NCERT, write ornithine cycle steps. Okay, note it down. That's all for today. Okay, happy Independence Day. Yes, happy Independence Day. See you all in the next week I guess. இல்லையா? happy Independence to you all. ஓகே, அதனால தான் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே. அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு தோணுச்சு சும்மா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரிபடி. see you all in the next class. That's all for today. அது வரைக்கும் என்ன பண்ணுங்க? keep revising NCERT, keep solving DPPs. Thank you so much for watching. Be healthy, eat healthy food, sleep properly. Okay, stay healthy, take care of yourself, and don't forget, keep learning biology and keep loving biology. ஓகே, ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம், பாய்.